நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இடம் வந்துடு. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு தொட்டி போட்டன நீ என்ன பண்ண நாங்க எதிர வந்துக்கிறோம். சார், டிராவல் பேக்கேஜஸ் எடுத்துட்டீங்கன்னா எங்க டிராவல்ஸ்ல குடும்பங்களுக்கு தனியாகவும் கார்பரேட் கஸ்டமர்ஸுக்கு தனியாகவும் பேக்கேஜஸ் வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க சிங்கப்பூர் போகணும்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி 4 நைட் பேக்கேஜஸ் 3 நைட் பேக்கேஜஸ்னு இருக்கு. அண்ணா எங்கண்ணா ஒரு சீட்டு காலி இல்ல மச்சான், அங்க ஒரு டேபிள் காலியா இருக்குடா. நீங்க என்னைக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? நான் பார்த்தேன். வா ஸ்டடியா வாடா டேய் பாத்ரா. சரி உட்கார்றா டேய் உட்கார்றா. உட்கார்றா டேய். நான் எங்கடா மச்சான் உட்கார்றா. உட்காரு உட்காரு உட்காரு. ஓடு தூக்கி போடு. அது இங்கிலீஷ்ல எழுதிச்சு. வெய் அப்படியே. மச்சான் சீக்கிரம் வர சொல்றா. எங்க கம்பெனி பொறுத்த வரைக்கும் வந்து டார்ச்சர் பண்றானுங்க. என்னதான் நாம எல்லாம் ஒரு மூல இருந்தாலும் அண்ணன் மட்டும் அண்ணிய பார்த்தா அது யாரு நீ? இதுவரைக்கும் எங்களுக்காக பாட்டு பாடணும். அடுத்த பாடல் எங்கள் அண்ணன் ராமேஸ்வரத்து சிங்கம் அண்ணனுக்காக இந்த பாடலை டெடிகேட் பண்றோம். நான் பாடல என் நண்ட சுறா பாட போறான். என்று பாடுறான் மாப்பிள்ள. ஓகே, இந்த பாட்டு அண்ணனுக்கு மட்டும் தான்டா. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது அண்ணன் கதை புது கவிதை இலக்கணங்கள் அண்ணன் கையில் பூ மாலை. என்னடா இது பிளாக் அண்ட் ஒயிட் போட்ட பேரர் வருவார்னு பார்த்தா கோட்டு சூட்டு போட்ட டிடிஆர் வந்திருக்காரு. சார், இந்த டேபிள் ஆல்ரெடி பார்ட்டி ஆர்டருக்காக ரிசர்வ் பண்ணிருக்கு சார். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வேற டேபிள் காலியான உடனே நாங்க மட்டும் நான் பாடி தவசுக்கு வந்திருக்கோம். நாங்களும் பார்ட்டி தான் வந்திருக்கோம். வேற டேபிள்ல போய் உட்காந்து சாப்பிட்டா அவங்களுக்கு சாப்பாடு இறங்காதமா? இல்ல சார், அவங்க எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். யோ, அப்ப நாங்க என்ன இர்ரெகுலர் கஸ்டமர்ஸா? எங்களை நல்லா கவனிச்சு அனுப்பினா நாளைக்கு நாங்களும் ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஆகிட்டு போறோம். டேய் சுரா ஏஞ்சி நிந்திராதரா, பயந்துட போற. சார், முன்னாடியே இந்த டேபிளை ஃபோன் பண்ணி ரிசர்வேஷன் பண்ணிருக்காங்க சார். அவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிடும். ப்ளீஸ் சார், நீங்க கொஞ்சம். நாங்க யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. இந்த ராமேஸ்வரத்துல அண்ணன் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அவரை எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. நீ ஏதோ புரியாம பேசிட்ட. மறுபடியும் ஏதாவது பேசுன எல்லா டேபிளையும் அடிச்சு காலி பண்ணிடுவேன். என்ன மிஸ் அரவிந்த், இந்த ஹோட்டல்ல பேசுறதுக்கு நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்க. இங்க வந்து பார்த்தா இப்படி இருக்கு. சார், எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாரையும் இங்க தான் சார் அழைச்சிட்டு வருவேன். ரொம்ப டீசென்டான ஹோட்டல். இன்னைக்கு என்னமோ வம்ப ஒரு குரூப் வந்து உட்காந்துருக்கானுங்க. ரிசர்வ்னு சொன்னா பேசாம அடுத்த டேபிளுக்கு போக வேண்டியதானே? தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஏய், இது என்னோட பார்ட்டிடா. யாரு என்ன ஆசைப்படுறீங்களோ கூச்சப்படாம ஆர்டர் பண்ணுங்க. அண்ணே, அதெல்லாம் சொல்லுமாண்ணே. ஏப்பா, யாருப்பா அந்த டேபிளுக்கு ஆர்டர் எடுக்கிறது? மாப்பிள்ள, நான் தந்திரி சொல்லிக்கிட்டுமா? சார் சொல்லுங்க சார். ஒரு தந்தூரி ஃபுல்லு, ஒரு சில்லி சிக்கனு, அப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ்.
சார் இது நான் ஸ்மோக்கிங் ஏரியா. ஏய், நான் ஸ்மோக்கிங் ஏரியாவா? இது நான் ஸ்மோக்கிங் ஏரியா, புரியுதா? சரி, ஓகே. நீ சீக்கிரமா ஆர்டர் எடுத்துன்னு போயிட்டு சீக்கிரமா எடுத்துன்னு வந்து வெய். நாங்க சீக்கிரமா சாப்பிட்டு வெளில போய் சிகரெட் வச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே சார். போட போ. அப்புறம் உட்காரியா? வெறுப்பேத்திக்கிட்டு ராஸ்கல்ஸ். இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சார் அரவிந்த் சார், அப்போ அந்த டூர் விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல. தம்பி வச்சுட்டு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க ரெடி? வாங்க மச்சான். மச்சான் எல்லாரும் போயிடா. எல்லாரும் டேய் அண்ணன் போயிடா. நமக்கு எப்பயும் வெளில இருந்ததான் அவசரம். வச்சுக்கடா டேய். ஏய் இங்க கொஞ்சம் குடு. அத குறா. வாங்க மச்சான். டேய் அண்ணா பார்ட்டி சூப்பர் அண்ணா, அசதிட்டு போ. டேய் இதுக்கே அசந்தா எப்படிரா? அன்னைக்கு எனக்கும் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாருங்கடா. சார் 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 அப்படியே பாடுங்கடா டேய். பில். வாங்கடா. ஹலோ சார், நீங்க இன்னும் பில்ல பே பண்ணல, கொஞ்சம் பே பண்ணிருங்க சார். இங்க பாருடா, நம்மகிட்டே பில்லுக்கு பணம் கேக்குறான். ஏண்டா டேய், என்கிட்டே பில்லுக்கு பணம் கேட்கற அளவுக்கு துணிச்சல் வந்துச்சா என்ன? ஊருக்கு புதுசா? புதுசோ பழசோ சாப்பிட்ட பில்லுக்கு பணம் கட்ட சொன்னா இப்படி சட்டை பிடிப்பீங்களா? எந்த ஒரு நியாயம் சார் இது? ஏய், எந்த ஒரு நியாயமா? இதாண்டா ராமேஸ்வரத்தோட நியாயம். சார் கையை எடுங்க சார். இப்ப பில்லுக்கு பணம் கட்டுவீங்களா மாட்டீங்களா? முடியாடா. சார் உங்களை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? கூப்பிடுறா. எவனுக்கு என்னை தட்டி கேட்கற தில்லு இருக்குன்னு பாக்குறேன். ஹலோ மிஸ்டர். காவியாவோட அண்ணன் ஆச்சேவன் இவ்வளவு நேரம் இங்கேயா இருந்தா? ஐயோ, நல்ல பேர் வாங்க வேண்டிய இடத்துல கெட்ட பேர் வாங்கிட்டோமே. சரி, இனிமே கொஞ்சம் அடக்கி வசிப்போம். இப்ப நல்ல பேர் வாங்கிடணும். மிஸ்டர், பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கீங்க. ஆனா உங்க ஆக்டிவிட்டிஸ் எதுவும் சரியில்லையே. வந்ததுல இருந்து நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னமோ ராமேஸ்வரத்து நியாயம்ன்றீங்க. நானும் ராமேஸ்வரம் தான். மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு போங்க. அடித்தடியில் இறங்குனீங்க, அப்புறம் ராமேஸ்வரம் நியாயம் என்னன்னு எனக்கும் தெரியும். சாரி பாஸ், மூடு சரியில்லை, தப்பு நடந்து போச்சு. மேனேஜர் எவ்வளோ ஆச்சு? 950. இந்தாங்க, இதில் 100 எக்ஸ்ட்ரா இருக்கு. சாரி பாஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்கடா. பால்வாடி குழந்தையெல்லாம் வந்து அண்ணனை மிரட்டுறாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை மாதிரி ஒரு ஆள் இருந்தாதான் இந்த மாதிரி பயில்கள்லாம் அடங்குவானுங்க சார். தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் உங்களை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? கூப்பிடுறா. ஹலோ மிஸ்டர். மிஸ்டர், பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கீங்க. ஆனா உங்க ஆக்டிவிட்டிஸ் எதுவும் சரியில்லையே. வந்ததுல இருந்து நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னமோ ராமேஸ்வரத்து நியாயம்ன்றீங்க. நானும் ராமேஸ்வரம் தான்.
மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு போங்க. அடிதடியில் இறங்குனீங்க அப்புறம் ராமேஸ்வரம் நியாயம் என்னன்னு எனக்கும் தெரியும். அடேங்கப்பா, அவனுக்கு அவனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் தாண்டா இருக்க போகுது கூத்து. பைத்தியத்தோட முதல் கட்டமே தானா சிரிக்கிறது தான். நடக்கட்டும் நடக்கட்டும். அண்ணா என்ன நடக்குது இங்க? நாங்க இங்க இத்தனை பேர் இருக்கிறோம், எங்களை விட்டுட்டு நீங்களே உங்களுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. எங்க கிட்ட சொன்னா நாங்களும் கொஞ்சம் சிரிப்போம்ல. அது ஒண்ணும் இல்லடா, ஹோட்டல்ல நடந்த நினைச்சு சிரிப்பு வந்துருச்சு. சத்தியமா நான் நம்பலானே, நம்ம அண்ணனா இப்படி நடந்துகிட்டாருன்னு சந்தேகமே வந்துச்சு. என்னமோ அந்த அரவிந்த் மகுடி எடுத்துட்டு வந்து ஊதுன மாதிரியும், நீங்க அந்த மகுடிக்கு மயங்கிற பாம்பு மாதிரியும் நல்லா ஆக்டிங் கொடுத்தீங்கன்னு. அது கூட பெருசு இல்லடா. அப்ப அந்த மேனேஜரை பாக்கணுமே. ஆளானப்பட்ட நம்ம அண்ணனே அடங்கி போறாருன்னா அப்ப அந்த அரவிந்த் எவ்வளவு பேர் ஆளா இருப்பான்னு மிரண்டுட்டான் அந்த மேனேஜர். அப்ப அந்த மேனேஜர் மூஞ்ச பாக்கணுமே. ஒண்ணுமே புரியலடா. எனக்கு என்னவோ சிரிக்க முடியலண்ணே. அதை நினைச்ச ரத்தம் குதிக்குது. காட்டுக்கே ராஜா மாதிரி சுத்திட்டு இருந்த சிங்கத்தோட வாயில சர்க்கஸ் கோமாளி தலைய உள்ள விட்டு வெளில எடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்ன கேட்டா நீங்க அப்படி செஞ்சிருக்கே கூடாது. அண்ணி கூட இதை கேள்விப்பட்டாங்கன்னா வருத்தப்படுவாங்கண்ணே. நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, நீங்க தலை குடிஞ்சு அவங்க அண்ணன் தலை நிமிர்த அண்ணி ஒரு நாளும் விரும்ப மாட்டாங்க. உங்க மேல வச்சிருக்க காதலை பார்த்தா அவங்க யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு புரியலண்ணே. போனேன். டேய் ருக்கு, ஏன்டா எப்பவுமே சீரியஸாவே இருக்க? நான் அந்த நேரத்துல என்னை பத்தி என்ன நினைச்சேன்னு நீ நினைக்கிற? டேய், அந்த நேரத்துல என் முன்னாடி வந்து நின்னது அரவிந்தனே நான் நினைக்கல. உங்க அண்ணியே நேர்ல வந்து நின்னு பணத்தை குடுறா அப்படின்னு சொன்ன மாதிரிதான் நான் நினைச்சேன். அதனாலதான் என்னையே அறியாம அரவிந்த் என்ன சொன்னானோ அதை செஞ்சேன். அததான் இப்ப நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்களே. ஏன்னா ருக்க எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் அப்படிதானே தோணுது. என்னதான் இருந்தாலும் நீங்க அந்த அளவுக்கு விட்டு கொடுத்தது என்னவோ கொஞ்சம் ஓவரா தானே தெரியுது. டேய், ருக்கு, அரவிந்த் யாரு? என்னோட மச்சான். நாங்க 2 பேரும் யாரு? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரே ஃபேமிலிக்குள்ள சண்டை போடலாமா? அதனாலதான் விட்டு கொடுத்தேன். இப்ப சொல்லுங்கடா, நான் செஞ்சது தப்பா? தப்பே இல்லனே. பைத்தியம் ஃபுல்லா முட்டி போயிடுச்சு. நீனா அவ்வளோ பெரிய கேனேனா? காவியா கூட இன்னும் ஒரு வார்த்தை கூட நீ பேசல. இந்த நிலைமையில நீனும் அவ கழுத்துல ஊரறிய தாலி கட்டின மாதிரியும், அரவிந்தம் நீயும் மாமா மச்சா மாதிரியும், அவனுக்காக நீ விட்டு கொடுக்குற மாதிரியும் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நினைச்சா சிரிப்பு தாண்டா வருது. டேய் ருக்கு அண்ணா, என்னடா நான் நேரத்தை சொன்னா நீ வாயடிச்சு போயிட்ட? அண்ணா, உங்களை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. காதலுக்கு மரியாதை கொடுக்கறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைண்ணே. அது மேட்ரு. டேய், அண்ணனோட ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டுடா. போடு.
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்க விட மாட்டாங்களே. ஏய் காவியா, நீ மட்டும் எழுந்து குளிச்சு முடிச்சு தலை வாரிட்டு இருக்க, என்ன எழுப்ப கூடாதா? பூஜை மணி சவுண்ட் கேட்டுதான் எழுந்திருக்கிறேன். இப்ப பாட்டிக்கிட்ட யார் வாங்கி கட்டிக்கிறது? என்னம்மா மோனலிசா ஓவியம்னு நினைப்பா? எனக்கு அப்படிலாம் ஒரு நினைப்பும் இல்ல. இப்படி ஸ்மைல் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் தெரியுது, சோகமா இருக்கிற மாதிரியும் தெரியுது. அச்சசலா மோனலிசா ஓவியத்தோட அதே சிரிப்பு. அப்படியா? சரி சரி, மேடம் காலையில மூடுக்கு வந்தாச்சா? என்ன கணேஷ பத்தி யோசனையா? திவ்யா, கணேஷ் மேட்ர அம்மா கிட்ட சொல்ல போறேன்டி. ஏன் அம்மா கிட்ட சொல்ற? பாட்டிக்கிட்டே போய் சொல்ல, அப்பதான் ஏஜ் சரியா மேட்ச் ஆகும். நீ ஒரு சரியான இவடி. நான் தெரியாம தான் கேக்குறேன், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? கணேஷ் மேட்ருனா 1000 இருக்கு. அவரு லவ் லெட்டர் அங்கம்மா கிட்ட கொடுத்து அனுப்பின மேட்ரா, இல்ல வீட்டுக்கு வெளியில வர சொன்ன மேட்ரா, இல்ல போன்ல ஷாப்பிங் போலான்னு கூப்பிட்ட மேட்ரா, இன்னும் எனக்கு தெரியாத எவ்வளவோ மேட்ரு இருக்கு. அதுல நீங்க எதை சொல்லிதான் சொதப்ப போறீங்க மேடம்? இல்லடி, கணேஷ் என்ன வெளியில வர சொன்னாரே, அது எதுக்கும் அம்மா கிட்ட சொல்லி வைக்கிறது நல்லது தானே? நல்லதுதான், ஆனா அம்மாவுக்கு. ஆனா உனக்கும் கணேஷ்க்கும் அது நல்லது இல்ல. அது அதோட நிக்காது, பாட்டிக்கு அதுக்கும் போகும். பாட்டிக்கு டயபெட்டிஸ்கார அல்வா சாப்பிட்டா என்னெல்லாம் செய்யுமோ அதெல்லாமே செய்ய ஆரம்பிச்சிரும். இதெல்லாம் உனக்கு தேவையா? இல்லடி, அப்பாவும் அம்மாவும் பார்த்து எனக்கு கணேஷ செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட கணேஷ் என்ன பண்ணாருன்னு சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அம்மா தாயி, என்ன ஆள விடுமா, நான் இப்பதான் எந்திரிக்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல வெளிய போய் பாட்டி கிட்ட அர்ச்சனை வாங்கிட்டு ஏன் தொழில தொடங்கணும். இருடி, என் பொம்மை குட்டியில இல்ல சொல்லிட்டு போடி ப்ளீஸ். காவியா, கடவுள் நம்ம கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் எல்லாரும் பாக்குற மாதிரி முகத்துல வச்சான். ஆனா மனசுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அத மட்டும் இங்க இருக்குன்னே தெரியாத யாருமே பார்க்க முடியாத இடத்துல மறைச்சு வச்சிட்டான். ஏன் மனசை எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு மொபைல் போன் போல கையிலே வச்சுக்கிட்டு தெரியக்கூடாது. மனசுல இருக்கிற ரகசியங்களை ஒரு மணி பர்ஸ் மாதிரி மறைவா வச்சுக்க தெரியணும். நான் சொன்னது புரிந்ததா குழந்தாய்? மா இத வரேமா, பை. ஏய், அம்மா கிட்ட மட்டும் சொல்லட்டுமா? நீ திருந்தவே மாட்ட. அப்ப சொல்ல வேணாங்கறியா? ஆமா ஆமா ஆமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தோ வந்துட்டேன், ஒரு நிமிஷம். ஹாய் கணேஷ், என்ன இப்படி திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? இல்ல, சும்மா அப்படி. அம்மா யார் வந்திருக்கான்னு பாருங்க. யாருப்பா? கணேஷ் வந்திருக்காருமா. அப்படியே ஏதோ வரேப்பா. என்னது கணேஷா? வாங்க கணேஷ், உள்ள வாங்க. உட்காருங்க. உன் காலங்காத்தால அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காரு. நேத்து வீட்டு வாசலுக்கு வான லெட்டர் கொடுத்து அனுப்புனாரு. இன்னைக்கு வீட்டுக்கே வர அளவுக்கு கூட தைரியம் வந்துருச்சா? கவியா, கலக்கு கலக்கு. எதுக்குடி வந்திருப்பாரு? உனக்கே தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? சரி வா போலாம். இரு, நானும் பிரஷ் கூட பண்ணலடி. ஒண்ணு பண்ணு, நீ போ, நான் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்புறமா வரேன். ஓகே பை. அம்மா கிச்சன்ல ஏதோ வேலையா இருக்காங்க. அப்படியா? அப்பா ஸ்கூலுக்கு அவசரமா கிளம்பிட்டு இருக்காரு. கொஞ்சம் இருங்க. கணேஷ் ஏன் வந்திருக்காரு? எதுக்கு?